டெக்னோ அவங்களோட கேமான் சீரியஸில் கேமான் 19 ப்ரோ 5G மாடல் இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாகவே லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா, உண்மையிலே இது வேல்யூ ஃபார் மணியா அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் பார்க்குறது ஃபோனோட டிசைன் தான். டிசைன் பார்க்குறதுக்கு Asus Zenfone 9 மாதிரி டிசைன் தான் எங்கேயும் கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த கேமரா செட்டப் கம்ப்ளீட்டாக Zenfone 9 மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. Camon 19 ப்ரோவோட சைஸ் 6.8 இன்ச்சஸ். டிஸ்பிளேக்கு இங்கே LTPS டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெசல்யூஷன் பொறுத்தவரை ஃபுல் HD+. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 120Hzக்கான ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் ஆப்ஷனும் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராசஸர். இந்த ஃபோன் MediaTek Dimensity 810ல் ரன் ஆகுது. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 128GB UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் இருக்குது. சப்போஸ் இந்த ஸ்டோரேஜ் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 512GB வரைக்கும் மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் மூலமாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட்டும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கள் RAM எக்ஸ்பேன்ஷன் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இந்த RAM எக்ஸ்பேன்ஷன் மூலமாக நீங்கள் 5GB வரைக்கும் உங்கள் RAM இதில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்க முடியும். பட் இது கம்ப்ளீட்டாக கிமிக் தான். ஸோ இதை வச்சு பெருசாக ஒரு யூஸ் இல்லை இப்போதைக்கு. இந்த ப்ராசஸோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராசஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். மீடியம் டு ஹை கிராஃபிக்ஸ் இந்த ப்ராசஸரால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸ்னாப்ட்ராகன் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப்ட்ராகன் 750G அளவுக்கு இந்த ப்ராசஸரால் பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமிங்காக எங்கள் மேலி G5 7 GPU யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் அடிஷ்னலாக மீடியாடெக்கோட ஹைப்பர் இன்ஜின் வெர்ஷன் 2.0 ஆப்ஷனும் இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ். இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி சென்சர் 64 மெகாபிக்சல். அண்ட் இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.65. இவ்வளோ கம்மியான அப்பேச்சர் கொடுத்துருக்கிறதுனால லோ லைட்டில் வீடியோஸ் எடுக்கும்போது அண்ட் அதே மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடிஷ்னலாக இங்கே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. செகண்ட் அண்ட் தேர்ட் சென்சார் எப்பவும் போல் 2 மெகாபிக்சல் மேக்ரோ அண்ட் டெப்த் சென்சார் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 16 மெகாபிக்சல். இதோட அப்பேச்சர் f2.45. கேமரான்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்கலாம். பிகாஸ் இவங்க லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படி அது கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பேட்ரி 5000 mAh கொடுத்துருக்குறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் இங்கே பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. டெக்னோ கேமான் 19 ப்ரோவோட சைஸ் 8.58 mm திக்னஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். டெக்னோ கேமான் 19 ப்ரோ Android 12 ரன் ஆகுது. இதுக்கு மேலே டெக்னோட ஓன் யூஐயான HiOS வெர்ஷன் 8.6 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் இருக்குது. அதுவும் 12 5G பேண்ட்கான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. கூடவே எங்கள் OTG சப்போர்ட், NFC, Bluetooth 5.0 ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரைஸிங். டெக்னோ கேமான் 19 ப்ரோ 21,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோன் 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது, க்ரீன் கலர் அண்ட் பிளாக் கலர். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்கணும். உங்களுக்கு அல்ட்ரா வைட் சென்சார் முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோனை வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.